ஹாய், பல்பி Tamarind சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லை மோர் இருந்தால் மோர் கலந்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை ஒவ்வொரு மடலாக எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதோட தொப்பலையும் அதோட நரம்பையும் ஒவ்வொரு பூலேருந்து நீக்கி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது அந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பூலேருந்தும் அதோட தொப்பலையும் அதோட நரம்பையும் நீக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மடலாக எடுத்துட்டு அதில் கொத்தா பூ இருக்கும். அந்த பூவை அப்படியே எடுக்கணும். நீங்கள் எடுத்து தான் நம்ம தான் எடுக்கணும். அதில் ஒரு 25 பூ போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வாழைப்பழமாக நாளைக்கு ஆக போகிறது. ஸோ அந்த பூவில் இந்த ஒவ்வொரு பூவை எடுத்து இதில் இந்த தொப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஒரு திக்கான ஒரு காம்பு இருக்கும், அதான் நரம்புன்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப திக்காக தனியாக இருக்கும். அதையும் எடுத்துக்கணும். ரெண்டும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு பாக்கி இருக்க பூவை வந்து நம்ம இந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படி வச்சுக்கிறோன்னா கருகாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா பூவுக்கும் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு பூலையும் அந்த தொப்புலையும் அந்த நரம்பையும் நீக்கி அந்த பூவை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஸோ இது ஒரு ரொம்ப பொறுமை வேணும் அந்த வேலைக்கு. இந்த நரம்பு தொப்புள் நம்ம ஏன் எடுக்கணும்னா அது ஜீரணம் பண்ணுறது கஷ்டம், செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம இதை எடுத்துடுறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு பாக்கி பூவை தான் நம்ம சாப்பிட்றோம். இதை நம்ம வந்து எடுத்துடணும். அந்த பாக்கி பூவை மோர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு எல்லா பூவும் பண்ணதுக்கப்புறம் அந்த மோர் தண்ணியில் இந்த பூவை எடுத்து அலசி வேக வச்சுப்போம். ஒவ்வொரு பூவாக தொப்பொல்லையும் நரம்பு நீக்கி நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த மடல் ரெட்டாக இருக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பூ வெள்ளையாக இருக்கும். ஓரளவுக்கு தான் நம்ம இந்த பூவோட இதெல்லாம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பூ ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்க முடியாது. அப்போ பூவில் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு பாக்கியை யூஸ் பண்ணிக்கணும். இந்த வெள்ளையாக இருக்க பூன்னு சொன்னேன் இல்லையா, உள்ளே வெள்ளையாக இருக்கும் பூன்னு, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து முடிஞ்சது எடுத்து அதில் நரம்பு மாத்திரம் எடுக்க முடிஞ்சது அதை எடுத்துகிட்டு இன்னும் சின்னதாக போக அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அது வந்து அந்த பூ அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சின்னதாக பீஸாக வெட்டி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உரித்து வச்சு தண்ணியில் மோர் தண்ணி போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ அந்த வெள்ளைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிருக்கும் எடுக்க முடியாத ஸ்டேஜில் ரொம்ப சின்னதாக இருக்க வரும்போது வெட்டி போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் அந்த மோர் தண்ணியில் போட்டு கடைசியில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்து வந்துடும். அதை ஆற விடுங்க. நல்லா கருப்பாயிடும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லாவே அரைச்சிக்கோங்க. இது வந்து இந்த வடை தட்டு வர்றதுக்கு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இது வந்து அந்த வாழைப்பூ பிரித்து எடுக்கிறதே இவ்வளோ பெரிய ப்ராசஸ். அதை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டே ரொம்ப ரெடி ஆகும். ஸோ வாழைப்பூ வச்சு நம்ம இன்றைக்கி வடை தட்ட போகிறோம். என்னென்னா யூஸ்வலாக பொரியல் இதில் வேணால் போட்டுக்கலாம். நிறையா இதை வச்சு பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வாழைப்பூ உரித்து எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி வடை தட்டு போகிறோம். வாழைப்பூ அரைச்சி வச்சாச்சு. இது வந்து ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்லி. 250 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வைங்க. கடலைப்பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை 1 டீஸ்பூன் சோம்போட நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை, சிறிதாக நறுக்கிய வெங்காயம், சோம்பு 1 டீஸ்பூன், 4 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி, தண்ணி தேவைக்கேற்ற உப்பு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், பிரெட் கிரம்ஸ், சோம்போட கடலைப்பருப்பை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். முழுசாக இருக்க கடலைப்பருப்பையும் அதில் சேர்த்துக்கிறோம். அதோட அந்த வாழைப்பூ அரைச்சி விழுதியும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இதில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறோம். இஞ்சி விழுது பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடை மாவு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வாழைப்பூ இருக்குது இல்லையா,
அது வந்து லேடிஸோட யூட்ரஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து அட்வைசபிள், எப்போ முடிஞ்சாலும் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது. வாழைப்பூ மார்க்கெட்டில் நிச்சயமாக கிடைக்கிது, சீப்பாக தான் இருக்குது. அண்டு வாழைப்பூவில் என்ன ஆகும்னா கசப்பு ஒன்று இருக்கும், சம்டைம்ஸ் ஓவராக கசக்கும், அப்போ வாயில் சாப்பிடவே முடியாது. அதனால இந்த வாழைப்பூவை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா அப்போ அந்த கசப்பு கொஞ்சம் போயிடும். ஸோ அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது எடிபிளாகவே இருக்காது, அது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த தயிர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, தயிர் கலந்த தண்ணியில், ஸோ அது ஆல்சோ ரிலீவ் பண்ணும் அதோட கசப்பு தனத்தை இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இப்போ வந்து அதை நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்து கையால் பிசைஞ்சு வச்சு மாவை ரெடி பண்ண போகிறோம். இதோடு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது வந்து இந்த வடை தட்டிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் துவச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் டிப் வந்து எதுக்குன்னா, இந்த வடை மாவு வந்து எண்ணெயில் போட்டோன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் ஆகிடும். ஸோ ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து மசாலா வடை டைப்பில் இருக்கும். ஸோ எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நாளில் மாவு பண்ணி சாப்பிட்லாம், இல்லை உள்ளே ஃப்ரிட்ஜ் வச்சு அடுத்த நாளும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ எல்லா வடையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை மிதமான ஹீட்டில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 2 இல்லை 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வறுத்து எடுக்கணும். தட் இஸ் எண்ணெய் சொரசொரப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்தோன்னா நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக வடை ரெடி ஆகும். இதை நீங்கள் சட்னியோடையோ இல்லை சாஸோடையோ பரிமாறலாம். ஸோ எல்லா வாழைப்பூவையும் ரெடி பண்ணிவிட்டு வறுத்தெடுக்க போகிறோம். நான் முதலே சொல்லியிருக்கேன், பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் வந்து ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை மிக்ஸில் ஒரு திருப்பினீங்கன்னா க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இல்லைன்னா பழைய ப்ரெட் 2 3 நாள் பழசு வீட்டில் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லா வரும். இல்லை ரஸ்க்கு பேக்கரியில் கிடைக்கும், அதை வாங்கி பண்ணலாம். இல்லைன்னா க்ரம்ஸே பேக்கரியில் கிடைக்குது, அதை வாங்கி பண்ணுங்க. ஸோ எண்ணெய் காய வச்சு வடையை போட்டு எடுக்கிறோம். சொரசொரப்பு அடங்கினோன்னே வடையை எடுக்கலாம். எண்ணெய் சட்டி பெருசாக இருக்கிறது பொறுத்து எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னு இருக்குது. ஸோ அதோட தன்மையாக பொறுத்தா நம்ம எவ்வளோ வடை போடலான்னு இருக்குது. ஸோ இந்த எண்ணெய் சட்டி ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறதுனால ஒரு 2 3 வடை நிச்சயமாக போடலாம். சின்ன எண்ணெய் சட்டியாக இருந்தால் 1 2 தான் போட முடியும். ஸோ இந்த எண்ணெய் சட்டியில் 4 கூட போடலாம். என்ன ஆகுனா அந்த ஹீட் வந்து டிஸ்பஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த சொரசொரப்பு இவ்வளோ நிறையா இருக்குது இல்லையா, அது கம்மியாக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கணும். சொரசொரப்பு கம்மியாகிடுச்சு. ஸோ வடையை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வடையும் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ வாழைப்பூ கபாப் ரெடி ஆகிடுச்சு, வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி நான் சொல்லியிருக்கோங்க. ஸோ டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாயந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching Pulpy Tamarind. Please subscribe, like, share, comment and press bell for notifications. Pulpy Tamarind wishes all the viewers Merry Christmas.